அமோக வெற்றிக்கு வாழ்க்கையில் அமோக வெற்றி, நிம்மதியான வாழ்க்கை, இன்பமான வாழ்க்கை, இது மூணும் கிடைக்கணும்னா நம்ம ஆன்மீக சம்பந்ததாக பேசுகிறோம், ஆழ் மனசை பற்றி பேசுகிறோம், அதோட சக்தியை பற்றி பேசுகிறோம். ஆனால் நம்மளுக்கும் துவளாத ஒரு மனசு, நல்ல வில் பவரோட கட்டாயம் நம்ம முடிக்கணும். நம்ம நல்லா வருவோம். துவளாத மனசு ரொம்ப ஈஸிங்க சொல்கிறது. கஷ்டத்தில் தான் எல்லாரும் தோண்டு போவோம். அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. கஷ்டத்தில் ரொம்ப தோண்டு போயிடுவோம். ஆனால் அழுவும் தான், கட்டாயம் அழுவோம். நான் அழுதுருக்கேன், கஷ்டத்தில் அழுதுருக்கேன், நிறையா அழுதுருக்கேன். ஆனால் அந்த அழுகையே நம்ம கண்டினியூ பண்ணிட்டு உட்காந்துருக்கூடாது. சீக்கிரமாக விரைவில் அது ஒரு நாளோ 2 நாளோ அதை சரி பண்ணிக்கிட்டு என்னோட தோல்வியும் அழ வச்சிருக்கு. சில சில நிகழ்வுகள்லாம் என்னையும் ரொம்ப பாதிச்சிருக்கு, அழுதுருக்கேன். ஆனால் அதுதான் வாழ்க்கை இல்லை, அழுதுகிட்டே இருக்கிறது வாழ்க்கை இல்லை. நம்மளும் நிமிர்ந்து நிற்கணும். வாழ்க்கையை போராடி இப்போ எல்லாருமே நம்மளுக்கு எல்லாமே ஒரு வில் பவரோட, நல்ல கட் அப்ரோச்சோட, நல்ல போராட்டம், நான் நிறையா பார்க்குறேன். லேடிஸ், முக்கியமான லேடிஸ் வைராகியத்தோட நல்லா வாழ்றவங்க, நிறைய ஜென்ஸ் நல்லா வரவங்க எல்லாரையுமே பார்க்குறேன். நல்ல வில் பவரோட குடும்பத்தை பார்க்குறவங்க, குழந்தைகளை பார்த்துக்கிறவங்க எல்லாருமே நல்லா போயிட்டுருக்க வாழ்க்கை. 1-2 பிரச்சனை அங்கங்கே இருந்தாலும் எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. 90% 95% எல்லாருமே நல்ல வில் பவரோட, நல்ல உத்வேகத்தோடு இருக்கீங்க. இதெல்லாம் அட்வைஸ்ன்னு நான் சொல்ல வரல. இதுக்கு கூடவே சேர்ந்து நம்மளோட உற்சாகம், நம்மளோட துவளாத தன்மை, as well as நம்ம அதோட கூட சேர்த்து என்ன பண்ணோம்னா மகான் வழிபாடு ரொம்ப முக்கியங்க வாழ்க்கையில். ஏதாவது ஒரு மகான், எனக்கு பிடிச்சவர் காஞ்சி மகா பெரியவர். காஞ்சி மகா பெரியவர் என்னோட குரு. அவர் இல்லாத நான் இல்லை. அவரோட ஃபுல்லாக ஐக்கியமாயிட்டேன். அவரோட காலே எனக்கு சரணாகதி. அவரை நினைக்காத நான் ஒரு துள்ளியும் நான் நவுற மாட்டேன். என்னோட நல்ல விஷயத்துக்கு குருவே இன்னைக்கு நான் பண்ணுறது நல்லா இருக்கணும், இந்த ப்ரோக்ராம் கூட குருவே எனக்கு நல்ல அம்சமாக அமையணும், மக்களாகிய உங்களோட ஆதரவெல்லாம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு வழிபாடு பண்ணிட்டு தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு காஞ்சி மகா பெரியவரை பிடிக்கும். சில பேருக்கு ஷீரடி சாய்பாபாவை பிடிக்கலாம், சில பேருக்கு ராகவேந்திரரை பிடிக்கலாம். மகான் வழிபாடு கட்டாயம் இருக்கணுங்க. அவங்கக்கிட்ட நிறைய புண்ணியங்களை வச்சுருக்காங்க. நம்ம தெரிஞ்சோ தெரியாதையோ செஞ்ச பாவங்கள், இந்த ஜென்மத்து பாவங்கள் மட்டும் இல்லைங்க, போன ஜென்மத்தில் இருக்கிற கர்ம வினைகள்லாம் கொஞ்சமாக நிவர்த்தி பண்ணி நம்ம நல்ல வளமான வாழ்க்கைக்கு, சந்தோஷமான வாழ்க்கைக்கு, இன்பமான வாழ்க்கைக்கு நம்மளுக்கு வழிவகுத்து தருவாங்கங்க. அதே மாதிரி சித்தர்களோட வழிபாடு, சித்தர்கள் அவங்களோட வழிபாடு அவ்வளோ உகந்ததுங்க. இதெல்லாம் நீங்கள் டெய்லி இந்த கோயிலாக ஏறி அது மாதிரிலாம் பண்ணுறதுக்கு உங்களுக்குலாம் யாருக்குமே டைம் இல்லைங்க, நல்லா தெரியும். ஆனால் மனசால ஒரு நிமிஷம் நடுவில் ஒரு பிரேக், டீ குடிக்கிற பிரேக்கா அப்போ நினச்சிக்கோங்க, அதை பண்ணுங்க. நான் தான் இன்னொன்று, சித்தர்களோட வழிபாடு ரொம்ப முக்கியம். மனசில் நீங்கள் நம்ம எல்லாருமே ராஜா ராணியாக நினச்சிக்கோங்க. வெளியில் சொன்னால் ஆணும், வெளியில் ஜனங்கக்கிட்ட நான் தான் ராஜா, நான் தான் ராணி அப்படின்னு சொல்கிறது ஆணவம். ஆனால் உங்களுக்குள்ள சொல்லிக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்க, அடுத்தவங்களை அதனால துச்சமாக நினைக்கணும்னு இல்லை. எல்லாருமே ராஜா, எல்லாருமே ராணி, எனக்கு நான் ராணி, எனக்கு நான் ராஜா அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா, நீங்கள் என்ன பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறாருல்ல, நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய் அப்படிங்கும் போது நீங்கள் பெரிய பூர்ண கலசத்தோட உங்கள் வாழ்க்கை நல்லா அமையுங்க, அமோகமாக இருப்பீங்க. டெய்லி சித்தர்களை கட்டாயம் நினச்சிக்கோங்க. நினச்சிக்கிட்டு சித்தர் வழிபாடு பண்ணுங்க. அதில் 18 சித்தர்களில் பதஞ்சலி சித்தர், அவரை கும்பிட்டீங்கன்னா வறுமை நீங்கி சந்தோஷம் கிடைச்சி நல்ல பிளான் கிடைக்குங்க உங்களுக்கு லைஃப்பில். பதஞ்சலி சித்தர் எனக்கு பிடிச்ச சித்தரை நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு யார் எந்த சித்தரை பிடிக்குதோ அவங்களோட வழிபாடு பண்ணுங்க, எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. இதை டெய்லி நினச்சிக்கோங்க. காலம்பரம் ஈந்தவுடன் எப்படியெல்லாம் பிளான் பண்ணணும், ஆழ் மனசை எப்படியெல்லாம் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி நான் நம்ம டெய்லி ஏதோ ஒரு கோயிலுக்கு மானசீகமாக பயணம் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. இப்போ எனக்கு திருப்பதி பிடிக்கும்னா ஒரு நிமிஷத்தில் திருப்பதி பெருமாளோட காலடியை, அவரோட பெரிய பாதங்களை நமஸ்கரித்து நான் திருப்பி வந்துடுவேங்க. 2 நிமிஷம் தாங்க ஆகும். அதுக்கு நம்ம இதுக்குன்னு ட்ராவல் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு வரணும்லாம் இல்லை. நீங்கள் போகும்போது போங்க, அது வேணான்னு சொல்லலை. அதுக்குன்னு ஒரு வைப்ரேஷன், கோயிலுக்குன்னு ஒரு அதிர்வுகள் கட்டாயம் இருக்குங்க. ஆனாலும் டெய்லி தினந்தோறும் நம்மளால போக முடியாதுங்க.
கட்டாயம் நீங்கள் அது மாதிரி பண்ணி பாருங்களேன், செஞ்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. அதோட பூர்ண அருள், அவரோட பூர்ண அருள் கிடைக்குங்க. அவர் மானசீகமாக நீங்கள் உணர்ந்தீங்கன்னா, பெருமாள் கிட்ட போயிட்டேன், திருப்பதிக்கு போயிட்டேன், அவரோட பாதங்களை நான் நேராக தொட்டு போயிட்டேன், தொட்டுட்டு வந்துட்டேன், கும்பிட்டுட்டு வந்துட்டேன். நம்ம நேராக போனால் கூட கிட்டக்கு விட மாட்டாங்கங்க. 2 minutesல நவுறு ஜரகண்டின்னு பாங்கங்க. அதெல்லாம் இல்லைங்க. அவரோட பொற்பாதங்களை தொடலாங்க. நம்ம கை வைகுண்டத்துக்கு கூட போய் அவர் நினைக்கலாங்க. மானசீகமா நம்மளா ஒரு வைகுண்டத்தை கற்பனை பண்ணிட்டு கூட நினைக்கலாங்க. அது மாதிரி கிரிவல பாதை, நடை பயணம், அது பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் செய்யணும்னு இல்லைங்க. நீங்க டெய்லியே கிரிவலம் போயிட்டு அண்ணாமலையும் சிவனியும் பார்வதி அம்மாவும் பராசக்தி அம்மாவும் நீங்க கும்பிட்டு பாருங்க. உங்களுக்கு வளமான வாழ்க்கை இருக்கு. நீங்க சுத்திட்டு வந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்க நல்லா அமோகமா அந்த 16 கிலோமீட்டர் நீங்க நடந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் தாங்க ஆகும். ரொம்ப நல்லா வளமான வாழ்க்கை கிடைக்குங்க உங்களுக்கு. நான் வசந்தி அபி அதிர்ஷ்ட அமோகா ஃபவுண்டேஷன்ல இருந்து பேசுறேங்க. உங்களுக்கு நான் ரொம்ப உங்களோட தொடர்புக்கு நான் ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பல நல்ல விஷயங்கள்லாம் நான் வச்சிருக்கேன். அதே மாதிரி சில பொருள்லாம் நான் வச்சிருக்கேன். அது நல்ல ஸ்லோகத்தெல்லாம் உருவேற்றி அது எளிமையாக கிடைக்கிற பொருள் தான். ஆனால் அதுக்குன்னு சில விஷயத்துக்கு பணமா அதுக்கான ஸ்லோகங்கள், குடும்ப ஒற்றுமையா அதுக்கான ஸ்லோகங்கள், அது மாதிரி எளிமையான பொருள்லாம் வச்சுருக்கேங்க. நீங்கள் எப்போ வேணாலும் வந்து நம்ம ஃபவுண்டேஷனில் நீங்கள் வாங்கிக்கலாங்க. அது எப்படின்னு நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றிங்க.